ஹலோ மக்களே, இன்றைக்கி திருவண்ணாமலை கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாமா? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான வரலாற்று சிறப்புமிக்க தலமாகவும் இருக்குது. இந்த கோவில் சோழர்கள், விஜயநகர பேரரசர்கள், அப்புறம் இன்னும் சில மன்னர்களால் காலத்திற்கு ஏற்பவாறு இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயிலில் 6 பிரகாரமும் பல கோபுரங்களும் இருக்குது. இந்த தலத்தோட மலையே சிவபெருமாளாக கருதப்படுறதுனால மலையை சுற்றிலும் கிரிவலம் வருவது தான் இந்த கோயிலோட சிறப்பு. பல்லவர் மற்றும் சோழர் காலம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் இந்த கோவில் பற்றின குறிப்புகளும் கல்வெட்டுகளும் தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா வந்த சோழர் ஆட்சியில் பல திருப்பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. 1328ஆம் ஆண்டில் ஹொய்சால மன்னர் வீரவல்லாளன் திருவண்ணாமலையை தனது தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. 16ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சுருக்காரு. அதாவது 217 அடி உயர கிழக்கு ராஜகோபுரமும் 1000 மண்டபமும் இவரோட காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர்களோட கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா கர்நாடக போர்கள் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேய படைகளுக்கு இடையே நடைபெற்ற போர் நடக்கும் பொழுது இந்த பகுதியை நோக்கி தான் முற்றுகையிட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி அடுத்தது 1801ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுமையாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் சென்றது. சுதந்திரத்திற்கு பின்னாடி வட ஆற்காடு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 1989ஆம் ஆண்டில் தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் நடக்கிற கார்த்திகை மகா தீபம் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் உலக புகழ் பெற்றது. பௌர்ணமி நாட்களில் 14 கிலோமீட்டர் தூரம் மலையை சுற்றி கிரிவலம் வருவது மன அமைதியையும் திருப்தியையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கார்த்திகை தீப திருவிழாவும் சித்ரா பௌர்ணமியும் தான் சிறப்பாக நடக்கிற திருவிழாக்கள். ஓகே மக்களே, இன்றைக்கி திருவண்ணாமலை கோவில் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.